அனைவருக்கும் வணக்கம். அறம் கலை கழகத்திலிருந்து ஆனந்த். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாங்கி டைவ்ல முன்பக்க டாங்கில இன்னொரு வகையை பார்க்க போறோம். இதுவும் அதே மாதிரி தான். ரெண்டு பேரு மாறு மாற மல்லு கட்டும் போது ஒரு லிமிட்டுக்கு அப்புறமாட்டு ஏதாவது வகையில இழுத்து விடணும், இல்ல ஏதாவது தூக்கி எதிரி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பண்ணக்கூடிய இந்த கன்னி முறை தான் இந்த முன்பக்க டாங்கி. இந்த டாங்கி காரணத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. விக்ரம், ஓகே, இத செய்முறை பாத்துக்கலாம். ஓகே, ஒருத்தங்க அடிக்கும்போது தடுத்து அவங்க கையை பிடிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு கையால கழுத்துக்கு பின்பக்கம் மட்டும் போட்டு கழுத்து பகுதியை பிடிக்கிறாங்க. அப்படியே இன்னொரு கையை வயிற்றுக்கு அடிப்பக்கத்துல வச்சு தூக்குறாங்க. தூக்கி அப்படியே பின்பக்கம் வீசுறாங்க. இவங்களோட சாமர்த்தியத்துல கர்ணமாட்டு அடிச்சு அதை நிப்பாட்டுறாங்க. செய்யுங்க. ஓகே, முதல் முறை இரண்டாவது முறையெல்லாம் செய்யும் போது கண்டிப்பா பக்கத்துல ஒருத்தங்க நின்று அதை தூக்கி விடுறதுக்கு தயாரா இருக்கணும். அவங்க கீழே விழாத அளவு பார்த்துக்கணும். ஒரு கண்டினியூஸா நம்ம நிறைய நேரம் பழகும் போது அந்த கால் பலம் வந்து சரியாக அதுக்கு அமையும். ஓகே, இப்போ ஒரு வாட்டி செய்யுங்க. மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.